மத்தியமர் நண்பர்களுக்கு மாலை வணக்கம். I am so happy to be part of this initiative of Madhyamar. It's a great effort, initiative by Mr. Shankar Rajaratnam and Mr. Swaminathan. So in the presentation, முழுக்க முழுக்க தமிழ் தான் இருக்க போகிறது. அங்கங்கே இங்கிலீஷ் எட்டி பார்த்ததுன்னா மன்னிச்சுக்கங்க. ஓகே, கொடுக்கப்பட்ட தீம் என்னன்னா, இப்போ கோவிட் போயிட்டு இருக்கு, லாக்டவுன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதெல்லாம் எப்போ வெளில முடிஞ்சு எப்போ வெளில வருவோம்னு தெரியல. ஆனால் பிஸ்னஸ் போகணுமே. We have to continue our business. We have to continue our business as usual. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த பிஸ்னஸ் எப்படி பார்க்க போகிறோம், வணிகத்தோட எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது, எதிர்காலத்தில் வணிகம் எப்படி இருக்க போகிறது, அதுக்கு நாம் இப்போ என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு ப்ரீஃபாக சுருக்கமாக டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறேன். இதை மூணா பிரிச்சிருக்கேன். முதல் தீம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் பிஸ்னஸ், அடிப்படை விஷயங்கள். ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கும்போது இதுக்கு சில அடிப்படை விஷயங்கள்லாம் உண்டு. அது என்னெல்லாம், எந்த மாதிரி விஷயங்கள்லாம் முக்கியம், எதில் கவனம் செலுத்தணும், எதில் கவனம் செலுத்தக்கூடாது அப்படிங்கிறது பேசிக்ஸ். ரெண்டாவது, எதற்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும், எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும். இப்போ நம்ம இந்த சுச்சுவேஷன் விட்டு எப்போ வெளில வரணும்னு தெரியாது. எப்போ வெளில வந்தாலும் எதுக்கு முன்னுரிமை தரணும் அப்படிங்கிறது ஒரு தெளிவு வேணும். மூணாவது, வணிக விதி, ஜென்ரல் பிஸ்னஸ் ரூல். விதினா இது வந்து லா பற்றி நான் பேசலை. ஒரு பிஸ்னஸ் நடத்துறதுக்கு என்ன வேணும், என்ன முக்கியம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது எல்லாமே மூணு பிரிச்சு தான் எடுத்து போறேன்னா, ஸோ இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ் டு ஃபாலோ இட். பிஸ்னஸ் அடிப்படைன்னு பார்க்கும்போது மூணு விஷயம் வேணும். முதல்து மனநிலை, விச் இஸ் பிரைமர்லி வாட் ஐ கால் அஸ் மைண்ட் செட். நமக்கு என்ன மாதிரி மைண்ட் செட் வேணும், இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு என்ன மைண்ட் செட் வேணும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது, அவசரம் வெர்சஸ் அவசியம். சமயத்தில் நமக்கு அவசியம் எது, அவசரம் எதுன்னு தெரியாமல் போயிடுறது. அர்ஜென்சி வேணுமா இல்லை இம்பார்ட்டன்ஸா? பல சமயங்களில் அர்ஜென்சி வந்து ரொம்ப முக்கியமாக போயிடும், முக்கியமானது முக்கியமாகாது. ஸோ வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் அர்ஜென்சி, எதுக்கு நாம் வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். மூணாவது, இப்போ இருக்கிற நிதர்சனம் என்ன, வாட் இஸ் ரியாலிட்டி, வாட் இஸ் கிரவுண்ட் ரியாலிட்டி, அதை எப்படி பார்க்க போகிறோம். ஓகே, இந்த கோவிட் ஒரு தொற்று நோயாக ஆரம்பிச்சது, பேண்டமிக்காக ஆரம்பிச்சது. நமக்கு வந்துருமா, ஹாஸ்பிட்டல் போகிற மாதிரி ஆகிடுமா, வென்டிலேட்டர் இருக்குமா இருக்காதா, நாம விருப்பமாக இருக்க மாட்டோமா இப்படிங்கிற ஒரு டவுட்டில் ஆரம்பிச்சது. தொற்று நோய் எப்படி ஆயிடுச்சு, இப்போ இட் ஹஸ் பிகம் அன் எக்கனாமிக் ப்ராப்ளம், பொருளாதார நெருக்கடி. பிஸ்னஸ் இருக்குமா, நடக்குமா, நம்ம தொழில் நடக்குமா, நாளைக்கு நம்ம கஸ்டமர்லாம் இருப்பாங்களா, இல்லை வேற யார்ட்டையான்னு போயிடுவாங்களா? ஸோ வாட் வில் ஹேப்பன் டு மை பிஸ்னஸ் இன் த ஃபியூச்சர், வாட் வில் ஹேப்பன் டு த எக்கானமி இன் த அஸ் அ ஹோல், இந்த மாதிரி வி ஸ்டார்டட் கெட்டிங் டவுட்ஸ். இப்போ என்ன ஆயிடுச்சு, இட் பிகேம் மோர் ஆஃப் அ உளவியல் பிரச்சனை, சைக்கலாஜிக்கல் சேலஞ்ச் ஆயிடுச்சு. எப்படின்னா, 1/2 மணி நேரத்துக்கு ஒரு தடவை மொபைல் எடுத்து பார்க்குறோம். கோவிட் எவ்வளோ தூரத்தில் இருக்கு, பக்கத்து வீட்டு தெருவுக்கு வந்துருச்சா, நம்ம பில்டிங்கில் வந்துருச்சா. 1/2 மணி நேரத்தில் பார்த்து என்னத்தை நம்ம வந்து சாதிக்க போகிறோம்னு தெரியல எனக்கு. இந்த ஹோல் ப்ராசஸில் என்ன ஆகுது, நம்மளோட தெளிவான சிந்தனையே இல்லாமல் போயிடுது நமக்கு. பிகாஸ் வி ஆர் ஸோ பேரனாய்டு, வி ஆர் ஸோ ஒரீட், வி ஆர் ஸோ டிஸ்டர்ப்ட். என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் ஆகிடுது. இது இஸ் வேர் வி ஹேவ் டு பி கேர்ஃபுல். நான் ஒரு பிஸ்னஸில் இருக்கேன்னா நான் எப்போதுமே கூரோடு இருக்கணும். நான் எப்போதுமே கூரோடு இருக்கணும் அப்படின்னா எதை பற்றி நான் கவலைப்படணுமோ அதை பற்றி கவலைப்படணும், எதை பற்றி கவலைப்படக்கூடாதோ அதை பற்றி கவலைப்படக்கூடாது. ஸோ லெட் அஸ் டிவைட் வாட் வி கேன் திங்க் அபவுட், எதை பற்றி நாம் யோசிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். 3 விஷயம் இருக்கு. ஒன்று வந்து நடக்கிற விஷயங்கள் என்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு, இட் இஸ் வித்தின் மை ஸ்பேன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னா அதை பற்றி ஏதானும் யோசிக்கிறதுக்கோ இல்லை பேசுறதுக்கோ இல்லை ஆக்ஷன் எடுக்கிறதுக்கோ ஒரு காரணம் உண்டு. ரெண்டாவது,
இது என்னென்ன கட்டுப்பாடுகள் உள்ளது அப்படிங்கிறது நம்மளோட ஃபினான்சஸ், நம்ம எம்ப்ளாயீஸ், நம்மளோட ஓன் பிசினஸ், இன்டர்னல் ப்ராசஸஸ். ரெண்டாவது என்னோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ்குள்ள இருக்கு, என்னோட செல்வாக்குக்கு உட்பட்டது. இதுல எது வரும் அப்படின்னா நம்ம கஸ்டமர், சப்ளையர், இவங்கெல்லாம் வந்து நம்ம செல்வாக்குக்கு உட்பட்டது. மூணாவது என் கட்டுப்பாட்டிற்கும் செல்வாக்கிற்கும் அப்பாற்பட்டது, which is primarily the economic slowdown, beyond influence and control. இதை பத்தி யோசிக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. ஸோ பொருளாதார மந்தநிலை எனது கட்டுப்பாட்டில் இல்லை. எனது எண்ணங்கள், வார்த்தைகள் மற்றும் செயல்கள் எனது கட்டுப்பாட்டில் உள்ளது. அப்படின்னா நம்ம எண்ணம் வந்து பாசிட்டிவா இருக்கணும், சொல்ற வார்த்தை பாசிட்டிவா இருக்கணும், செல்ற செயல்கள் பாசிட்டிவா இருக்கணும். அப்பதான் இந்த நிலையிலேருந்து நம்ம வெளில வர முடியும், நம்ம பிசினஸ் நல்லா பண்ண முடியும். ரெண்டாவது, எது அவசரம், எது அவசியம்? அவசியம் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட், அவசரம் அப்படிங்கிறது அர்ஜென்ட், பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ஆர்டர் போய் ஆகணும். இப்போ நான் ஃபார்மசூட்டிக்கல் கடை வச்சிருக்கேன், இந்த பர்டிகுலர் மெடிசன் இந்த வீட்டுக்கு போய் ஆகணும். இது அவசரமும் கூட, அவசியமும் கூட. என்கிட்ட நான் வந்து ஒரு பேக்கரி வச்சிருக்கேன், என்னோட இது நான் பண்ணி வச்ச பிஸ்கட், பண்ணி வச்ச பிரெட் எல்லாம் வீணா போயிட்டு இருக்கு. என்ன பண்றது? இது அவசியம் இல்லை, ஆனால் அவசரம். அது வீணாவே போயிடுச்சு, அவசரமும் இல்லை. ஸோ த கிளாரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது ஒரு நாளா பிரிச்சுட்டு இருக்கேன். ஒன்று வந்து அவசரமா அவசரம் இல்லையா, அவசியமா அவசியம் இல்லையா. அப்படி பார்க்கும்போது அவசியமும் இல்லை, அவசரமும் இல்லைன்னா கண்ணை மூடிட்டு எலிமினேட் பண்ணணும், புறம் தள்ள வேண்டும். இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அதை பத்தி யோசிக்கிறதுல பிரயோஜனம் கிடையாது. ரெண்டாவது, இது அவசியம் இல்லை ஆனா அவசரம், பண்ணியே ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், என்னோட கார் வேலை பண்ணல, என் காரை என்னால் வெளியே எடுத்து போக முடியாது. இது என்னோட மேபி யாராலும் டிரைவரை கூப்பிட்டு எடுத்து போக சொல்ல முடியுதுன்னா பண்ணலாம். திருவள்ளுவர் சொல்றாருல, இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அவன் கண் விடு, டெலிகேட்டட், கிளியர்லி டெலிகேட்டட். இது அவசியம் இல்லை ஆனால் அவசரம். மூணாவது, இது அவசியம் ஆனா அவசரம் இல்லை, இதுக்கு பிளான் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கோம், நம்ம பிசினஸை வந்து ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கலாமோ, நம்ம அக்கௌண்ட்ஸ்லாம் ஒழுங்கா வச்சுட்டு இருக்கலாமோ, நம்ம இன்னும் கொஞ்சம் யோசிச்சு நம்ம பிசினஸ் பண்ணிருக்கலாமோ, இந்த கஸ்டமர் நம்ம எடுத்துட்டு இருக்காம இருக்கலாமோ, எந்த கஸ்டமருக்கு வேண்டிய கஸ்டமர், எந்த கஸ்டமருக்கு வேண்டாத கஸ்டமர், யாரை தள்ளுறது, யாரை வச்சுக்கிறது. இப்ப நமக்கு டைம் கிடைச்சிருக்கு, யோசிக்கலாம், திட்டமிடலாம். இது அவசரம் இல்லை ஆனா அவசியம். நீங்க நிச்சயமா பண்ண வேண்டியது அவசியமும் கூட அவசரமும் கூடனா பண்ணியே ஆகணும். That is what we have to do. We should do it now. So இப்படி பிரிக்கும்போது பார்த்தோம்னா, don't focus on the problem. The biggest problem with people is we focus on problems but not the solutions. சிக்கல்களில் கவனம் செலுத்த வேண்டாம். ஏன் இப்படி பண்ணோம்னா விரக்தி தான் வரும். விரக்தி இருந்துச்சுன்னா வெறுப்பு வரும். என்னடா வாழ்க்கை அது அப்படின்னு வெறுப்பு தான் வரும். டெஸ்பரேஷன் லிஸ்ட் டிஸ்கஸ்ட், நம்ம மேலேயே வெறுப்பு வரும். டோன்ட் சீக் இம்மீடியட் ரிசல்ட். உடனடி முடிவுகளில் தேடாதீர்கள். தமிழ்ல சொல்லிருக்காங்க இல்லையா, அரச மரத்தை சுத்தி வந்துட்டு அடி வயசுல கை வச்சு பார்க்க கூடாது, குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா அப்படின்ட்டு. கொஞ்சம் வெயிட் பண்ணணும். ஸோ வாட் வி ஷுட் ஃபோக்கஸ் இஸ், உடனடி செயல்களை தேடுங்கள். சீக் இம்மீடியட் ஆக்ஷன்ஸ் அண்ட் தட் ஆக்ஷன்ஸ் ஆர் பிரைமர்லி ஃபார் செய், திட்டமிடு, அவன் கண் விடு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தரேங்க. நான் இருக்கிறது வாஷியில், நவி மும்பையில். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தர் காம்லின்னு ஒருத்தர் செருப்பு கடை வச்சிருக்காரு. ஆச்சு, லாக்டவுன்ல ஒரு பிசினஸ் இல்லை, அவர் ஒரு ஆட்டோ வேற வச்சிருக்காரு. நான் பார்த்தேன், பால் வாங்க போகும்போது பார்த்தேன், அவர் என்ன காம்லி எப்படி இருக்கீங்க, போயிட்டு இருக்க சார், இப்போ நல்லா பயங்கர பிஸியா இருக்கேன். இப்போ என்ன பிஸியா இருக்கீங்க, புரியலையே, இப்போ என்ன பிஸியா இருக்கீங்க, கடை இல்லையே, இப்போ கடை இல்லை, இப்போ அந்த ஒரு அங்கே எங்க லோக்கல் கார்பரேட்டர் வந்து இது போட்டிருக்காரு, ஒரு கரிகா கடை போட்டிருக்காரு. இந்த கரிகா கொண்டு வரதுக்கு ஹி இஸ் யூசிங் இஸ் ஆட்டோ, பேசஞ்சர் ஆட்டோ, கொஞ்சம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. This is a classic example of how you are able to adapt yourself to the changing environment and focusing on actions but not results. மூணாவது விஷயம் நிதர்சனம். Let us understand the reality. Let us accept that there is a problem.
அது பண்றதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமா யோசிக்க வேண்டியது என்னன்னா, இந்த ப்ராப்ளம் இப்ப மட்டும் தான் இருக்கா நமக்கு? இல்ல முன்னாடி இருந்திருக்கா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வழியா ஜிஎஸ்டி கட்டேன்ப்பா இந்த மாசம். டிடிஎஸ் கட்டிட்டேன் இந்த மாசம். ரெண்ட் குடுத்துட்டேன்ப்பா. ஒரு வழியா ரெண்ட் குடுக்குற மாரி ஐ அம் ஏபிள் மேனேஜ் டூ பே த ரெண்ட். இந்த மாசம் இஎம்ஐ வரத்துக்குள்ள அந்த கஸ்டமர்ட்ட இருந்து கலெக்ட் பண்ணி பே பண்ணியாச்சு. எவ்வளவு தடவ இந்த மாரி யோசிச்சிருப்போம் நம்ம? எவ்வளவு தடவ இந்த மாரி அவசரப்பட்டுருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம் நம்ம. அப்டின்னா என்ன அர்த்தம்? நம்ம பிசினஸ் நடத்துறதே வந்து இன்னைக்கும் நாளைக்கும் பிசினஸ பண்ணோம்னா, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டிஃபிகல்ட் டு சர்வைவ். நேற்றைய முடிவுகள் இன்றைய நிதர்சனம். Yesterday's decisions are today's reality. What you are today is because of the decision you took yesterday. What you will be tomorrow is because of the decision you're going to take today. So, நம்ம 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 கையில என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு பார்த்துட்டு வெளில போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதுக்கு என்ன ப்ராப்ளம்னா, மேஜர் ப்ராப்ளம் வந்து இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். உடனடியா நமக்கு எதாவது எதுவா இருந்தாலும் நான் அடுத்த நிமிஷத்துல சினிமால வர மாரி சைக்கிள மிதிச்சுட்டு நம்ம பெரிய பணக்காரன் ஆயிடணும். அப்படின்னு பார்த்தா பிசினஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் எந்த யூனிவர்சிட்டி ஞாபகம் இல்ல எனக்கு. ஸ்டான்ஃபோர்டா இல்ல பிரின்ஸ்டனா எனக்கு தெரியல. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க பல வருஷம் முன்னாடி. இட்ஸ் கால் மார்ஷ்மெலோ எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்லிட்டு. மார்ஷ்மெலோ இஸ் அ ஸ்வீட். இது என்ன எக்ஸ்பெரிமெண்ட்னா, ஒரு 3-4 வயசு பசங்கள கூப்பிட்டு ஒரு மார்ஷ்மெலோவ வச்சுட்டு, இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ள இந்த மார்ஷ்மெலோ எடுத்துட்டேன்னா உனக்கு இன்னொரு மார்ஷ்மெலோ கிடையாது. நீ 6 மணி நேரம் கழிச்சு எடுத்தேன்னா உனக்கு 2வது மார்ஷ்மெலோ கிடைக்கும் அப்படின்னாங்க. இது என்னாச்சு, சில குழந்தைங்கள்லாம் எடுத்துருது. உடனே எடுத்து சாப்பிட்டுருது. சில குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணி சமத்தா 1/2 மணி நேரம் கழிச்சு 2 மார்ஷ்மெலோ வாங்கிட்டு போச்சு. தே ட்ரேஸ் த லைஃப் ஆஃப் ஆல் தீஸ் கிட்ஸ். பல வருஷம் ட்ரேஸ் பண்ணி பார்த்தபோது பார்த்தா, எந்த எந்த குழந்தைங்கள்லாம் உடனே சாப்பிட்டுச்சோ, many of them are not doing well in their life, nor in their professionally, nor personally. Whereas, எந்த குழந்தைங்கள்லாம் வெயிட் பண்ணி 2வது மார்ஷ்மெலோ எடுத்துச்சோ, அந்த குழந்தைங்கள்லாம் நல்லாவே இருக்கு. many of the kids, not all the kids, many of the kids are doing very well. That's what they call as instant gratification. உடனடி எனக்கு இது வேணும் எனக்கு. சினிமால வர மாதிரி அடுத்த நிமிஷம் சைக்கிள மிதிச்சுட்டு பணக்காரன் ஆயிடணும் அப்படின்னு பண்ண முடியாது. ஸோ உடனடி மனநிறைவு இஸ் நாட் த மைண்ட் செட் ஃபார் பிசினஸ். 3வது முக்கியமான விஷயம், பல சமயத்துல நம்ம விற்பனை வளர்ச்சியை பார்க்கிறோமே தவிர்த்து லாபத்தை பார்க்கறது இல்லை. இதான் எஸ்பெஷலி யாரெல்லாம் வந்து இது மாதிரி இந்த கன்சல்டன்சி மாதிரி தொழில் பண்றோமோ, how many times you accepted order at a very low price? Think for yourself. அந்த ஒரு பிரைஸ்ல ஆர்டர் அக்செப்ட் பண்ண அப்புறம் we get stuck with the same price. We have to be very careful in our pricing because profit முக்கியம். பிசினஸ் பண்றது ப்ராஃபிட்டுக்காகவும் பண்றோம். ப்ராஃபிட் இல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. Therefore, keep focusing on progress. மாற்றம் தரும் ஏற்றம் வேணும். கைசன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு படம் காமிச்சிருக்கேன். வள்ளி ஸ்டோர்ஸ்னு போட்டிருக்கல, வள்ளி சூப்பர் மார்க்கெட். ஒரிஜினலா அது பேர் வள்ளி ஸ்டோர்ஸ். அங்க அண்ணாச்சி நிக்கிறா இருப்பாங்க, அந்த வெள்ளை ஷர்ட் போட்டு பேண்ட் போட்டு திருநெல்வேலியில வந்திருக்காரு அவரு. இந்த கடை சின்ன கடையா இருந்தது. என்ன தமிழ் சாமான் வேணும்னாலும் தமிழ் பொருட்கள் வேணாலும் இந்த கடையில் கிடைக்கும். இப்போ இந்த கோவிட் போது பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் தள்ளி மக்கள் வந்து ஸ்கூட்டர் எடுத்து ஒரு கடைக்கு வந்து கியூல நின்று 30 பேர் எப்போ போனாலும் கடை வாசல்ல கியூ நிற்கிறாங்க. இப்படி இது இவர் கடைக்கு மட்டும் ஏன் வராங்க அப்படி? பிகாஸ் அவர் ஃபோக்கஸ் வந்து கஸ்டமர் மேலே எப்போதுமே. சின்ன கடையா இருந்து இப்போ வெள்ளி சூப்பர் மார்க்கெட்னு பண்ணிட்டார். அதே இடத்துக்குள்ளேயே ஹி கிரியேட் அ ஸ்மால் சூப்பர் மார்க்கெட். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி வந்து அவர் ஆக்ஷன் பண்றாருன்னு பாருங்க. இப்போ வந்து இந்த காஃபி பொடி, நமக்கு காஃபி பொடி எல்லாம் முடியுமா தமிழ்காரங்களுக்கு? அந்த காஃபி பொடி மெட்ராஸ்ல இருந்து வரணும், இல்ல மாட்டுங்கால இருந்து வரணும். ரெண்டுமே இல்லை இப்ப. ஸோ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, இவர் இருந்து காஃபி கொட்டெல்லாம் எடுத்து ஹி மேட் ஹிஸ் ஓன் காஃபி பவுடர் அண்ட் ஸ்டார்டட் செல்லிங். இது வந்து இமீடியட் ரியாக்ஷன். த வே ஹி இஸ் ஏபிள் டு டேக் ஆக்ஷன் பேஸ்ட் ஆன் த கிரவுண்ட் ரியாலிட்டி, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். திஸ் இஸ் வாட் இஸ் crucial for us. What we are today is because of the decision we took yesterday. What will be tomorrow is because of the decision we take today. 3வது, எதுக்கு ப்ரையாரிட்டி தரணும், எதுக்கு முன்னுரிமை தரணும்? எது ப்ரையாரிட்டி? இது ரெண்டையும் சேர்த்து பார்க்க போறேன். எனது ஊழியர்கள் மற்றும் பண நெருக்கடி. அண்ட் 3வது, முன்னுரிமை செலவுகள் என்னெல்லாம், எந்த செலவுலாம் முன்னுரிமை செலவுகள், தன் வளத்தை எப்படி பார்க்கறது, எப்படி யூஸ் பண்றது, பூட் ஸ்ட்ராப்பிங்னு சொல்லுவோம். அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் விஷயம், வாட் இஸ் த ப்ரையாரிட்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 விஷயம் பார்க்கணும். நம்பர் 1, ஹியூமனிட்டி இஸ் த ப்ரையாரிட்டி.
இப்ப நம்ம மத்தியம குழுவிலேயே பார்த்தீங்கன்னா, பல பேர் தொழில் பண்றீங்க. சில பேர் இண்டிவிஜுவலா பண்றீங்க. சில பேர் டீம் வச்சுட்டு பண்றீங்க. லெட் அஸ் லுக் அட் போத். டீம் வச்சு பண்றவங்கள பொறுத்தவரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் எம்ப்ளாயீஸ் ஃபர்ஸ்ட். இப்ப இருக்கிற எம்ப்ளாயிலாம் விரட்டி விட்டு அடுத்தாப்புல இன்னொரு எம்ப்ளாயி எடுத்துக்கலாம்னு சொல்றது இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். இல்ல சார் எப்படி இருந்தாலும் வேலையெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, தென் வாட் இஸ் த ட்ரஸ்ட் யூ ஆர் பில்டிங்? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஹியூமனிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க இண்டிவிஜுவலா அப்படின்னா ஃபேமிலி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். உங்க வீட்டில் வேலை செய்யற டிரைவர், உங்ககிட்ட வேலை செய்யற வேலைக்கு வரவங்க, கூட்டு பெருக்கிறவங்க, இவங்க தான் இவங்க டெஃபினட்டா இம்பார்ட்டன்ட். டேக் கேர் ஆஃப் தெம் ஃபர்ஸ்ட். பே தேர் சேலரி இன் அட்வான்ஸ். டேக் தட் அஸ் அ ப்ரையாரிட்டி. நம்பர் 2, பிசினஸ் கண்டினியூட்டி இஸ் அ ப்ரையாரிட்டி. வணிகத்தின் தொடர்ச்சி. நாம என்ன பண்ணி நம்ம பிசினஸை தக்க வச்சுக்கலாம், என்ன பண்ணி கஸ்டமரை போக விடாம பண்ணலாம், என்ன பண்ணி புது கஸ்டமர் எடுத்துக்கலாங்கிறது இப்ப நம்ம யோசிச்சே ஆகணும். இப்போவானு யோசிச்சு ஆகணும். இதுக்கப்புறம் 3வது தான் தன்வளம் ஆர் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட், சுயநலம். அதை விட்டுட்டு இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் தூக்கி இப்ப ரிலையன்ஸ் ஒரு ரைட்ஸ் இஷ்யூ வருது அதுல போட்டுடலாம்னு போட்டோம்னா, we are not doing business, we are only exploiting our employees. So let us have that clarity. The priority is humanity. ரெண்டாவது, இது கொஞ்சம் இந்த ஸ்லைட் we'll be spending a bit more time, especially for the third line. Accept the reality. Accept that there is a problem now. எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு சொல்லுங்க, ப்ராப்ளம் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். they will also understand. நெருக்கடியை ஒப்புக்கொள்ளுங்கள். அக்செப்ட் பண்ணிட்டோம்னா we will be comfortable. we cannot go in a denial mode. இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறத பார்க்கணும். retain the team which is very important. நான் முன்னாடியே சொன்னேன் அதை பத்தி. இப்ப இருக்கிற எம்ப்ளாயி விட்டு புதுசா எம்ப்ளாயி பிடிக்கிறது கஷ்டம். you should ensure இப்ப இருக்கிற டீம் you should retain. எப்படி ரிட்டைன் பண்றதுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3வது, இது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இதுல அண்டர்ஸ்டாண்ட் த ஃபினான்ஷியல் ரியாலிட்டி ரைட் நவ். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட பேமெண்ட் என்ன ப்ரையாரிட்டி இருக்கு, கலெக்ஷன் எவ்வளவு வரணும், சேலரிஸ், சப்ளையருக்கு பே பண்ண வேண்டியது, எலக்ட்ரிசிட்டி பே பண்ண வேண்டியது, இவங்க இப்போ பிஎஃப் இஎஸ்ஐ பே பண்ண வேண்டியது, அதே மாதிரி லோன் இஎம்ஐ பே பண்ண வேண்டியது, இது எல்லாம் ப்ரையாரிட்டியில் இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எது முக்கியமான விஷயம் எக்ஸ்பெண்டிச்சர், எது முக்கியம் இல்லாத எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிற தெளிவு நமக்கு வேணும். எந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் எனக்கு கஸ்டமரை ரீட்டைன் பண்றதுக்கு தேவையோ அதெல்லாம் முக்கியமான எக்ஸ்பெண்டிச்சர். எந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் என்னோட எம்ப்ளாயி ரிட்டைன் பண்றதுக்கு முக்கியமான தேவையோ அது முக்கியம். அது டெஃபினட்டா ப்ரையாரிட்டி எக்ஸ்பென்சஸ். பேங்க் மாரட்டோரியம் தரோம் அப்படிங்கிறதுக்காக நீங்க மாரட்டோரியம் எடுத்தீங்கன்னா ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ காஸ்ட்லி அஃபேர். அது காஸ்ட் அதிகம். மாரட்டோரியமா கடைசி ஆப்ஷனா வச்சுங்க. அதே மாதிரி பேங்க்ஸ் 20% ஃபெசிலிட்டி they are giving also. பின்னாடி ராமசுப்ரமணியம் சுவாமிநாதன் will be bringing some banking expert, அவங்க பேசுவாங்க அதை பத்தி. ஸோ ஒரு லிஸ்ட் அட்லீஸ்ட் ஒரு பேப்பர் எடுத்து லிஸ்ட் போடுங்க. இந்த எக்ஸ்பெண்டிச்சர்லாம் முக்கியம், இதெல்லாம் போஸ்ட்போன் பண்ணக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர், எதெல்லாம் போஸ்ட்போன் பண்ண முடியுமோ போஸ்ட்போன் பண்ணி ஆகணும். அதே மாதிரி கஸ்டமர்கிட்ட கலெக்ட் பண்றதுக்கு லுக் லைக் அன் இஎம்ஐ ஆப்ஷன் மாதிரி பாருங்க, பிரிச்சு வாங்க முடியுமா உங்களுக்கு என்னன்னு பாருங்க. அதே மாதிரி சப்ளையருக்கு கொடுக்கறதையும் பிரிச்சு கொடுக்க முடியுமாங்கிறத பாருங்க. ஸோ யூ ஹாவ் டு டேக் அ வெரி வெரி கிளியர் கால் ஆன் என்னோட கேஷ் பொசிஷன் என்ன, நான் என்ன நிலையில இருக்கேன், எனக்கு அடுத்த 3 மாசத்துக்கு என்னோட நிலைமை என்னங்கிற ஒரு கிளாரிட்டி நீங்க வந்தே ஆகணும். உங்களுக்கு கெட் த பை இன் ஃப்ரம் த எம்ப்ளாயீஸ். இங்க பாருப்பா, நான் 40% செலவு தான் கொடுக்க போறேன் இந்த மாசம், அடுத்த மாசம் 40% நான் கொடுக்க போறேன். கடவுள் புண்ணியத்துல நமக்கு பிசினஸ் ஓப்பன் ஆச்சுன்னா we can restore it. நீங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு பையின் எம்ப்ளாயிஸ்ட வாங்கி ஆகணும். அதே மாதிரி if you are individual, வீட்டில் you should get that buy-in. கொஞ்சம் சிறுக கட்டி பெருகவாழ் பண்ணியே ஆகணும். இப்போ பீயிங் ஃப்ரூகல் இஸ் நாட் பீயிங் மைசர்லி. சிக்கனமா இருக்கிறது கஞ்சத்தனமா இருக்கிறது இல்லை. ரெண்டுக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. செட் அ கோல் ஃபார் யுவர் செல்ஃப் அண்ட் ஆல்சோ ஃபார் த டீம். என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ரிட்டைன் பண்ணலாம், எப்படி ரெஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு யூ ஷுட் ஹேவ் அ வெரி கிளியர் பிளான். ஐ யூஸ் 3 words: பிளான், டேர் அண்ட் கேர். யூ ஹாவ் டு ஹாவ் அ பிளான். எதையும் பிளான் பண்ணி தான் பண்ணணும். ப்ளீஸ் பிளான் வெரி வெல். டேர் அப்படின்னா சில முக்கியமான முடிவுகள் நீங்க எடுத்து ஆகணும். ஸோ யூ ஷுட் டேர். அந்த தைரியம் வேணும். அந்த தைரியம் இல்லாமல் வி கேனாட் பி an entrepreneur. And third, care for your employees, care for your family, which is very important in this current context.
வாட் இஸ் அ ப்ரையாரிட்டி அவுட் கோ? முன்னாடி சொன்னோம், திருவள்ளுவர் முன்னாடி சொல்லிருக்க அழகா, ஆகாரல் வெட்டிதாயினும் கேடில்லை போகார் அகலா கடை அப்படின்னு சொல்லிட்டு, வர இன்லெட் சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, அவுட்லெட் அதை விட கம்மியா இருந்தா பெட்டர் அப்படின்னு சொல்றாரு அவர். அது மாதிரி நம்மளோட கேஷ் ஃப்ளோவை மேனேஜ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிம்பிளான விஷயம் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு அடுத்த ஒரு மாசம் வர வேண்டிய பணம் எவ்வளவு, என்கிட்ட இருக்கிற பணம் எவ்வளவு, எனக்கு ஒரு நாள் எவ்வளவு செலவாகிறது, டோட்டல் மணி விச் ஐ ஹேவ் ஆன் ஹேண்ட் பிளஸ் விச் ஐ வாட் ஐ எக்ஸ்பெக்ட் டு கெட் divided by per day expenditure will tell you how many days you can survive. I repeat, total expenditure வச்சுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகுதுன்னு ஆவரேஜ் எடுத்துங்க, எவ்வளோ பணம் கையில் இருக்கு, எவ்வளோ வர வேண்டிய பணம் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு, இது ரெண்டையும் கூட்டிட்டு மைனஸ் கொடுக்க வேண்டிய முக்கியமான செலவை நீங்கள் முடிச்சிட்டீங்கன்னா, ஐ டாக் அபவுட் இஎம்ஐ அண்ட் ஆல், அது டிவைடட் பை த எக்ஸ்பெண்டிச்சர் பர் டே வில் டெல் யூ எத்தனை நாள் நீங்க சமாளிக்க முடியும் அப்படிங்கிறது. அந்த ஒரு தெளிவு வேணும் உங்களுக்கு. ஜென்ரலா பிசினஸ் பண்ணும்போதே இண்டிவிஜுவலா இருக்கிற பட்சத்தில் மை அட்வைஸ் இஸ் திஸ், அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் உங்க 3 மாச செலவு ஷுட் பி இன் யுவர் பேங்க். உங்க 3 மாச செலவு ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் பில்லிங். உங்க 3 மாச செலவு ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் இன் ஹேண்ட். 9 மாசம் உங்களை பார்த்துக்க முடியும். சிம்பிள். 3 மாச செலவு, 3 மாச செலவு, 3 மாச செலவு, 3 மாச செலவு என் கையில கேஷா பேங்க்ல இருக்கணும். 3 மாச செலவு அவுட்ஸ்டாண்டிங் பில்லிங்கா இருக்கணும். 3 மாச செலவு கையில ஒர்க்கா இருக்கணும். இருந்ததுன்னா we can be comfortable, we can overcome the situation. ரெண்டாவது, வாடிக்கையாளருக்கு மதிப்பு சேர்க்கும் எந்த செலவும் செலவு இல்லைன்னா அது வீண். எனி எக்ஸ்பெண்டிச்சர் தட் ஆட்ஸ் வேல்யூ டு கஸ்டமர் இஸ் காஸ்ட், அதர்வைஸ் இட் இஸ் வேஸ்ட். கஸ்டமர் நான் இதை பண்றதை பார்த்தா பணம் கொடுப்பானா மாட்டானா, கொடுக்க மாட்டான் அப்படின்னா நீங்க பண்றது வேஸ்ட். ஓகே, இப்ப இருக்கிற பணத்தை கவனமா யூஸ் பண்ணணும். இது எல்லாருக்குமே தெரியும். உங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் அதை கோட் பண்ணிட்டாங்க. அவர் சுவாமிநாதன் கேட்டபோது நான் சொன்னேன், அவர்கிட்ட காயினர் எடுத்து கவலம் கொண்டே சார் அப்படின்னு சொன்னபோது, யார் நம்ம நிர்மலா சீதாராமன் மேடம் சொன்னது தானே அப்படின்னு நான் ஷாக் ஆயிட்டேன். சார் பிசிராந்தியார் சொன்னது சார் அது அப்படின்னு தெரியும் அவருக்கு. தட் ரிமைண்டட் மீ ஆஃப் எ ஜோக். ஒரு வாட்டி ஒர்க் ஷாப் போயிட்டு நான் சொன்ன மாதிரி, கவர்மெண்ட் ஃபைட் பை த பீப்புள், ஆஃப் த பீப்புள், ஃபார் த பீப்புள். யார் சொன்னாங்க அப்படின்னு கேட்டேன். பார்ட்டிசிபென்ட் சொன்னார், சார் சிவராமகிருஷ்ணன் சொன்னார் சார். யார்ப்பா சிவராமகிருஷ்ணன்? ஆப்ரஹாம் லிங்கம்லாம் சொன்னாரு. இல்ல உங்களுக்கு முன்னாடி பேசினோட சொல்லிட்டு போனார் சார் அப்படின்னு. இந்த மாதிரி காயில எடுத்து கவலம் கொடினே அப்படிங்கிறது பிசிராந்தியார் சொன்னது, புறநானூறுல வருது. இது அர்த்தம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. யானைக்கு கவலமா கொடுத்தா பல நாள் வரும், அப்படி இல்லாம யானையை சும்மா விளையாட விட்டோம்னா ஃபுல்லா வேஸ்ட் ஆயிடும். அது மாதிரிதான் நெறியுடைய வேந்தன் எப்படி டாக்ஸ் பண்ணணும்னு இருக்கு. ஸ்லைட்டா உல்டா பண்ணீங்க. நீங்க பிசினஸ் பண்ணும்போது உங்ககிட்ட இருக்கிற ரிசோர்சஸை எப்படி நீங்க பிளான் பண்ணி யூஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிறது இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். So have a clarity about what is a priority, what is your importance, what is the urgency. So this is the second part. The third part is business rule. வணிக விதி என்னன்னா, நம்ம பிசினஸை புரிஞ்சுக்கணும். மெயினா நியூட்டனோட லா இருக்கு இல்லையா? நியூட்டன் என்ன சொல்றார்? மூணாவது லா, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is an equal and opposite reaction அப்படிங்கிறார். ஒவ்வொரு வினைக்கும் அதுக்கு இணையான எதிர்வினை உண்டு அப்படிங்கிறார். சின்ன மாற்றம் பண்ணிருக்கேன் இதுல. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு இணையான எதிர் நிதி வினை உண்டு. ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a financial reaction. நாம என்ன செஞ்சாலும் அதோட ஃபினான்ஷியல் இம்பாக்ட் என்னங்கிறது நமக்கு தெரியணும். இம்பாக்ட் என்னவா இருக்க முடியும்? 3 இம்பாக்ட் தான் இருக்க முடியும். 1, இட் கேன் இம்பாக்ட் இன் சேல்ஸ். 2, அதுக்கு இம்பாக்ட் காஸ்ட்ல இருக்கலாம். 3வது, அது இம்பாக்ட் கேன் பி இன் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம பண்ற இதோட செலவு இது இம்பாக்ட் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், முன்ன ஒரு பேக்கரி எக்ஸாம்பிள் ஆரம்பிச்சேன்னா, என்கிட்ட பண்ணி வச்ச இதெல்லாம் வீணா போயிடுச்சு, என்ன பண்றது? சரி, என்ன பண்றது? கெட்டு போயிடுச்சா? கெட்டு போயிடுச்சு அப்படின்னா அவசரமும் இல்லை, அவசியமும் இல்லை, தூக்கி போடு, எலிமினேட். இல்ல கெட்டு போல சார், இன்னும் ஒரு வாரம் இருக்கு, ஆனா எங்க விற்கிறது, யாருமே வாங்குறதுக்கு ஆள் இல்லையே. ஓ, அப்படின்னா ஒரு பாசிபிலிட்டி இருக்கு, தானம் பண்ணு, தப்பே இல்லையே. என்ன சார் இப்படி சொல்றீங்க? அப்புறம் நான் எப்படி சம்பாதிக்கிறது? யாருமே பணம் தரத்துக்கு ஆள் இல்லாத போது நீ எங்க போய் எந்த டீ, யாருமே வராத டீ கடையில் எதுக்கு டீ ஆத்துறீங்க? இப்ப பாயிண்ட் இஸ் பெட்டர் டிஸ்போஸ் இட் ஆஃப் அட் வாட் எவர் பிரைஸ் இட் கம்ஸ். சரி, அப்ப நான் என்ன பண்றதுன்னா, லெட் அஸ் திங்க் அ பிட் கேர்ஃபுல்லி. மாஞ்சினிஸ் கடை கேள்விப்பட்டிருக்கலாம் நீங்க. அவங்க என்ன பண்ணாங்க? பேக்கரியிலேருந்து தே மூவ் ஆன் டுவர்ட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வித் லாங்கர் ஷெல்ஃப் லைஃப். என்னோட ப்ராடக்ட்லயே பேக்கரியே நான் வச்சுக்கிறேன், ஆல்மண்ட் ஃபிங்கர்ஸ் விற்க முடியும், பிஸ்கட்ஸ் விற்க முடியும்,
there are products which can have shelf life for 6 months also you can sell. So move உங்களோட portfolio increase பண்ணுங்க. Increase பண்ணீங்கன்னா you will not face this problem tomorrow. Financial reaction என்ன? Unsold stock. இப்போ financial reaction என்ன? Unsold stock விற்க முடியும் அப்படிங்கிற financial reaction நீங்க போகணும். ஓகே, ஒரு சின்ன கதை சொல்லிட்டு I'll conclude the whole session. இது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் கடை. இந்த சைக்கிள் கடை வச்சு நடத்துகிற ஒரு செட் ஆஃப் பிரதர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ், காசி, ஜுனைத், அப்சர் அப்படின்ற சில பிரதர்ஸ் அவங்க பண்ணுறாங்க. இது 2015-16 பார்த்தீங்கன்னா கம்பெனி வாஸ் நாட் செல்லிங் வெரி வெல். அவ்வளோ ஒன்றும் பெரிய சேல்ஸ்லாம் இல்லை. ஏன் அப்படின்னா சைக்கிள் வாங்குறவங்களே கம்மியாயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, ஹை அண்ட் சைக்கிள் வாங்கணும் அப்படின்னா பீப்புள் மாலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த காசி என்ன பண்ணார்னா, he started thinking என்ன பண்ணலாம் அப்போ. பட் he is not looking at sales. Look, understand very clearly. He was looking at the customer. ஏன் கஸ்டமர் வாங்க மாட்டேங்கிறாங்க? பட் கஸ்டமர் ஏன் நம்மகிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க? கஸ்டமர் ஏன் நம்மகிட்ட வாங்க மாட்டேங்கிறாங்க? நம்மகிட்ட ஹை அண்ட் சைக்கிள் இல்லை. ஹை அண்ட் சைக்கிள் இந்த மாதிரி ஒரு கைலாங்கடை மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சானா யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ தென் he started communicating to people. ஏன்பா நீங்கெல்லாம் சைக்கிளை அப்படி பார்க்குறீங்க? ஸ்டார்ட் லுக்கிங் அட் சைக்கிள் அஸ் அ மெக்கானிசம் டு கோ ஃபார் லாங் டிஸ்டன்சஸ். ஹெல்த்தியா பாருங்க அது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், 2016 ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சார். அவங்க 6 பேரும் கடையில் இருக்கிற 6 பேர், ஜுனைத், காசி, அப்சர், அவங்க 7வது நான் ஜாயின் பண்ணதில்ல. இப்போ 3500 மெம்பர்ஸ் இருக்காங்க அந்த குரூப்ல. ஹி கிரியேட்டட் அ கான்செப்ட் கால் எவரெஸ்ட் சைக்கிளிங் கல்ச்சர். எவரெஸ்ட் சைக்கிளிங் கம்பெனிலேருந்து ஹி மூவ் டு எவரெஸ்ட் சைக்கிளிங் கல்ச்சர். என்ன பண்ணார், ஹி ஸ்டார்டட் கோயிங் ஃபார் ரைட்ஸ். வாரம் அந்த 2வது வாரம் பார்த்தீங்களா, அவர் தான் காசி, ஃபர்ஸ்ட்ல ஜுனைத். ஸோ எவரெஸ்ட் சைக்கிளிங் கல்ச்சர்னு சொல்லிட்டு ஹி கேவ் ஜெர்சிஸ். ஹி ஸ்டார்டட் செல்லிங் ஜெர்சிஸ். இப்போ நாங்கள் இப்போ கடைக்கு போவோம். கடைக்கு போய் பொருள் வாங்கும்போது, சார் நாங்கள் வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், நாங்கள் எவ்ரிடே வி கோ ஃபார் சைக்கிள் ரைடு போகிறோம். நாங்கள் ஓகே, நவி மும்பையில் இருக்கேன்னா நிறைய இடம் இருக்குது சைக்கிள் ஓட்டுறதுக்கு. ஸோ பசங்களுக்கு சைக்கிள் வாங்க வர அப்பாக்கள் சைக்கிள் வாங்க ஆரம்பிச்சாங்க. அப்போ காசி என்ன பண்ணார்னா, ஹி வாஸ் நாட் ட்ரைங் டு செல் த ப்ராடக்ட். ஃபார் எக்ஸாம்பிள், நான் அவரோட சைக்கிள் ரைடு போகும்போது சொன்ன ஒரு வாட்டி, சார் எனக்கு இந்த பேடட் இது வேணும், ஷார்ட்ஸ் வேணும். ஹி செட், ஹரிஹரன் நான் உங்களுக்கு தரமாட்டேன். ஏன் சார் தரமாட்டீங்கன்னு? யூ ஆர் கோயிங் டு டிராவல் 50 கிலோமீட்டர்ஸ் தான் மேக்ஸிமம் அழைச்சிட்டு போகிறேன். உங்களுக்கு 100 கிலோமீட்டர் அழைச்சிட்டு போக மாட்டேன். 100 கிலோமீட்டர் போகிறதுனா உங்களுக்கு அந்த மாதிரி பேடட் வேணும், இல்லை உங்களுக்கு இருக்கிற சீட்டே போகிறோம். ஹி வாஸ் நாட் புஷிங் ஹிஸ் ப்ராடக்ட். ஸோ இப்போ என்னாச்சு, ஆல்மோஸ்ட் எவ்ரிடே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜெர்சி போட்டு யாராவது ஒரு 10-15 பேர் சைக்கிள் போயிட்டு இருப்பாங்க வாஷியில், நியூ மொபைல். தட் இஸ் ஹவு ஹி கிரியேட்டட் அவேர்னஸ். ஸோ அங்கேருந்து போகிறது, சண்டேஸில் பவனி டேம் போகிறது, லுக் அட் த க்ரௌட், எவ்வளோ பேர் போயிருக்காங்க பாருங்க அந்த மாதிரி. ஸோ அதே மாதிரி ரம்ஜான் போது ஷீர் குர்மா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு வி கோ. ஸோ லுக் அட் தட் வாட் இஸ் டன். ஹி ஹஸ் கிரியேட்டட் அ ஷாப் கால் எவரெஸ்ட் சைக்கிளிங் கல்ச்சர். இந்த ஷாப்பில் மினிமம் பைக்கே அவர் 1.3 to 1.5 lakhs பர் சைக்கிள், அந்த மாதிரி சைக்கிள் தான் விற்கிறாரு இதில். ஆனால் இந்த கடை என்ன இருக்கு, இந்த முதல்ல இருக்கிற கடை என்ன இருக்கு. So look at what he's telling. Take a Bergamont for a test ride. எவ்வளோ சைக்கிள் கம்பெனி டெஸ்ட் ரைட் கொடுப்பாங்க. Now காசி, the proof of the pudding is in eating சொல்லுவாங்கல்ல. எவ்வளோ கடை வச்சிருக்கா பாருங்க. இப்போ வாஷி, கோப்பர்கர்னி, ஐரோலி, கார்கர், சீவுட்ஸ், சைக்கிளிங் கல்ச்சர், பாம் பீச் ரோட். இந்த சைக்கிளிங் கல்ச்சர் பாம் பீச் ரோட் இஸ் அ மேசிவ் ஷாப். இங்கே பார்த்தா தெரியும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஹை அண்ட் ஷாப் அது. இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, காசி அது ரொம்ப தெளிவு இல்லை. சப்போஸ் சைக்கிள் ரிப்பேர் ஆச்சுன்னா இவங்க கடையில் ரிப்பேர் பண்ண மாட்டாங்க. they say very clearly, நாங்க ரிப்பேர் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. we only spread the culture of cycling அப்படின்னு சொல்லிட்டு there is சர்தார்ஜி ஒருத்தர் இருக்கார் கோப்பர் கர்னல்ல. he sends us there. ஸோ இப்போ என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லையும் அட்லீஸ்ட் 2-3 சைக்கிளாக இருக்கு. frankly speaking, people go to his shop and spend time to buy cycle. So let us conclude the whole discussion. எதுக்கு வேணும் வணிகத்தின் எதிர்கால வணிகம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிளாரிட்டி, எனது வாடிக்கையாளர் யார் அப்படிங்கிற தெளிவு எனக்கு வேணும். ஹூ இஸ் மை கஸ்டமர்? காசிக்குன்னு தெளிவு இருந்தது. என்னோட கஸ்டமர் சைக்கிள் வாங்க வர பையன் இல்லை, அவங்க அப்பாவும் என் கஸ்டமர் தான், அவர் தாத்தாவும் என் கஸ்டமர். சைக்கிள் வாங்க வரவங்க சைக்கிளை ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணணும். என்ன வேல்யூ நான் தரேன்? த வேல்யூ ஐ எம் கிவிங் டு மை கஸ்டமர் இஸ், சார் ஹெல்த்தை பார்த்துங்க சார், சைக்கிள் ஓட்டுங்க. ப்ரூஃப் காசி வெயிட் ஹெவி வெயிட்டாக இருந்தார் அவர் சவுதி அரேபியாவிலேருந்து வரும்போது. Over a matter of 6 to 7 months, his weight came down drastically because of cycling. So he started selling the product very clearly in that sense. He was marketing, not selling. மூணாவது, ரொம்ப தெளிவு என்னோட பிசினஸ் என்ன? என்னோட பிசினஸ் சைக்கிள் ரிப்பேர் பண்றது இல்லை. என்னோட பிசினஸ் சைக்கிளிங் கல்ச்சரை ஸ்ப்ரெட் பண்றது.
I'm not talking about Walmart. I'm not talking about Decathlon. I'm not talking about Dell. I'm not talking about Amazon. I'm not talking about Microsoft. I'm not talking about Apple. I'm talking about Everest Cycle. சின்ன கம்பெனியா இருந்தது, 7 கடை in a matter of 6 or 7 shops in a matter of 3 years. This is what is growth, friends. So I think இதோட நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, ரீபூட் பண்றதுக்கு people is the base, customer is important, process clarity வேணும். For every action, there is a financial reaction. Thank you so much. Bye. I think with that, I'll conclude this discussion.